தகுதியான வைத்தியர்களை நாடி இது தொடர்பான சிகிச்சைகளை ஆலோசனைகளை பெறுவது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதே போன்று மக்கள் தவறு விடுகின்ற ஒரு இன்னொரு விடயம்தான் டெங்கு பரிசோதனைகளை செய்துவிட்டு அது நெகட்டிவ் என்று வந்தவுடன் இது டெங்கு இல்லை என்று உல்லாசமாக இருக்கின்ற ஒரு நிலைமையையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே டெங்கு NS1 தற்பொழுது நாட்டில் சுகாதாரம் தொடர்பான ஒரு பாரிய ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடி நிலை தோன்றியிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாட்டில் தற்பொழுது டெங்கு நோய் மிக தீவிரமாக பரவி வருகின்றது. மேல் மாகாணத்தில் தான் இதன் பாதிப்பு மிக அதிகரித்த அளவில் காணப்படுகின்றது. வரலாற்றில் இல்லாத அளவு ஒரு வேகத்தில் இந்த டெங்கு நோயாளர்களின் பதிவாதல் வீதங்கள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு நாளைக்கு பதிவாகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை 1000 என்ற இலக்கத்தையும் தாண்டி வாரம் ஒன்றுக்கு பதிவாகின்ற இலக்கம் 5000ஐயும் தாண்டி செல்கின்ற ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதே போன்றுதான் தற்பொழுது வரை இலங்கையில் இந்த வருடத்தில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 29ஐயும் தாண்டி சென்றிருக்கின்ற அதே நேரத்தில் குறிப்பாக இந்த 29இல் 5க்கும் மேற்பட்ட பாடசாலை செல்கின்ற சிறார்கள் அடங்குகின்றனர். எனவே இது தொடர்பாக பொதுமக்கள் மிக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். எனவே உங்களுக்கு காய்ச்சல், தலைவலியுடனான உடம்பு வருத்தத்துடனான வலியுடனான காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் உடனடியாக மருத்துவ உதவியை தகுதி வாய்ந்த மருத்துவர் ஒருவரை நாடி இது தொடர்பான ஆலோசனைகளை சிகிச்சைகளை பெறுவது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த தினங்களில் சுகாதார அமைச்சர் கூட இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்தார். இவ்வாறு நாளுக்கு நாள் பதிவாகின்ற டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக வைத்தியசாலை கட்டமைப்புகள் கூட நிரம்பி வழிகின்ற ஒரு நிலைமை தோன்றிருக்கின்றது. வைத்தியசாலைகளில் அனுமதிகள் பெற முடியாத நிலை காணப்படுகின்றது. அரசாங்க வைத்தியசாலையாக இருக்கலாம், தனியார் வைத்தியசாலைகளில் கூட தற்பொழுது அதன் கொள்ளளவுகள் நிரம்பி இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்திலேயே இந்த காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இது தொடர்பான தகுதியான வைத்தியர்களை நாடி இது தொடர்பான சிகிச்சைகளை ஆலோசனைகளை பெறுவது மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதே போன்று மக்கள் தவறு விடுகின்ற ஒரு இன்னொரு விடயம்தான் டெங்கு பரிசோதனைகளை செய்துவிட்டு அது நெகட்டிவ் என்று வந்தவுடன் இது டெங்கு இல்லை என்று உல்லாசமாக இருக்கின்ற ஒரு நிலைமையையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே டெங்கு NS1 பாசிட்டிவ் என்று வந்தால் அது கட்டாயம் டெங்கு நோயாக கருதப்படுகின்றது. என்றாலும் கூட டெங்கு நெகட்டிவாக வந்தாலும் கூட உங்களுடைய ஃபுல் பிளட் கவுண்ட் மாதிரிகளை பரிசோதித்து உங்களுக்கு வைத்தியர் ஆலோசனை வழங்குவார். இது நெகட்டிவாக இருந்தால் கூட அது டெங்கு நோயாக இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் கூட காணப்படுகின்றன. எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் இது தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இவ்வாறு நோய்வாய்ப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், தொழிலுக்கு போகின்றவர்களாக இருக்கலாம், அதிகமாக ஓய்வு தேவைப்படுகின்றது. எனவே ஓய்வாக இருங்கள். அதே போன்று அதிக அளவில் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹைட்ரேட் செய்ய வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட வளர்ந்த ஒருவருக்கு மணித்தியாலம் ஒன்றுக்கு 100 மில்லிலிட்டர் அளவிலான ஒரு திரவங்கள் உட்செலுத்துவது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு தெளிவான நீராக இருக்கலாம், அதே போன்று இளநீராக இருக்கலாம், ஜீவனிகளாக இருக்கலாம், பழச்சாறுகளாக இருக்கலாம். இவ்வாறு மணித்தியாலம் ஒன்றுக்கு 100 ml வரையிலான நீராகாரங்களை ஹைட்ரேட் செய்வதன் மூலமாக இந்த பாரதூரமான பாதிப்புகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறு நுளம்பு கடியினால் இவ்வாறு நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில், காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் காலம் தாழ்த்தாது மருத்துவ உதவிகளை நாடுவது மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இவ்வாறான காலகட்டங்களிலும் கூட சிலர் தமக்கு தாமாகவே சிகிச்சைகள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமையும் அவதானிக்கப்படுகின்றது. எனவே இது ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சிலர் இந்த கடுமையான காய்ச்சலை குறைப்பதற்காக NSAID வகை மருந்துகளை பாவிக்கின்றனர். அதே போன்று எஸ்பிரின், ப்ரூஃபன், டைக்ளோஃபெனக் போன்ற மருந்துகளை பாவிக்கின்றனர். அதே போன்று கடுமையான காய்ச்சலை குறைப்பதற்காக சப்போசிட்டரி வகைகள் என்று கூறி அதனையும் பாவிக்கின்றனர். இவ்வாறான NSAID வகை மருந்துகள் காரணமாக டெங்கு நோய் மேலும் தீவிரப்படுத்தப்படுவது ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இதன் காரணமாக இரத்தப்போக்குகள் கூட ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் டெங்கு காய்ச்சல் என்கின்ற விடயம் சாதாரண டெங்கு காய்ச்சலாக, டெங்கு ஃபீவராக இருக்கலாம். அதே போன்று குருதி இரத்தப்போக்குகளை ஏற்படுத்துகின்ற, உயிராபத்துகளை ஏற்படுத்துகின்ற டெங்கு ஹிமரஜிக் ஃபீவர் என்று சொல்லப்படக்கூடிய காய்ச்சலாக கூட இருக்கலாம்.
எனவே இவ்வாறான நிலைமைகளின் போது நீங்கள் NSAID மருந்து வகைகள் பாவிப்பதன் காரணமாக அந்த நோய் நிலைமைகள் மென்மேலும் தீவிரப்படுத்தப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வைத்தியரை முறையான வைத்தியரை அணுகி இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதுதான் மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு நோய்வாய்ப்படுகின்றவர் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்தோம். அதே போன்றுதான் நோய்கள் ஏற்படுவதற்கு முன்னர் மிக பிரதானமாக இந்த நோய் வந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அப்பால் சென்று இந்த நோய்களுடைய தடுப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டியது மிக அவசியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகளுக்கு விரல் நீட்டி மாத்திரம் நாங்கள் தப்பித்திருக்க முடியாது. வெளியில் நுளம்புகள் பெருகுகின்ற இடங்களில் புகையடிப்பதால் மாத்திரம் இந்த நுளம்புகளை, இந்த நுளம்பு பெருக்கத்தை அல்லது இந்த நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது முடியாது. புகையடிப்பதன் மூலமாக அந்த நேரத்தில் உலாவி திரிகின்ற நுளம்புகளை மாத்திரம் தான் கட்டுப்படுத்த முடியும். என்றாலும் நுளம்பு பெருகுகின்ற இடங்களை கட்டுப்படுத்த முடியாது. எனவே இந்த டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துகின்ற வைரஸ்கள் 4 வகையான வைரஸ்கள் காணப்படுகின்றன. டெங்கு 1, 2, 3, 4 என்று காணப்படுகின்றது. அதில் தற்பொழுது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற டெங்கு வைரஸ் டைப் 2 என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் வகை வைரஸினால் தான் இந்த டெங்கு காய்ச்சல்கள் ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த டெங்கு வைரஸை காவி செல்லுகின்ற ஈடிஸ் இஜிப்டஸ், ஈடிஸ் எல்போபிக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நுளம்புகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே இந்த ஈடிஸ் இஜிப்டஸ், ஈடிஸ் எல்போபிக்டஸ் என்ற நுளம்புகள் பகற்காலங்களில் பொதுவாக உலாவி திரிந்து எங்களுக்கு குற்றுகின்ற நுளம்புகளாக இருக்கின்றது. இவை தெளிவான சுத்தமான நீர் தேங்குகின்ற இடங்களில் தான் பல்கி பெருகுகின்றன. அதே போன்று இந்த நுளம்புகள் முட்டையிடுகின்ற, நுளம்பு பெருக்கமடைகின்ற ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து சுமார் 300 தொடக்கம் 500 மீட்டர் சுற்றளவுக்கு இந்த நுளம்புகளால் பறந்து திரிந்து செல்ல முடியுமானதாக இருக்கின்றது. எனவே இந்த நுளம்பு கட்டுப்பாடுகள் தொடர்பான விடயங்கள் ஒரு சமூகம் சார்ந்த விடயமாக இருக்கின்றது. ஒருவர் மாத்திரம் சுத்தமாக இருந்து, உங்கள் வீட்டு சூழல் மாத்திரம் சுத்தமாக இருந்து மட்டும் போதாது. உங்களுடைய பக்கத்து வீடாக இருக்கலாம், பக்கத்து தெருவாக இருக்கலாம், அங்கு பெருக்கமடைகின்ற நுளம்புகளினால் கூட உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பொதுமக்களும் சமூக கடமையாக பொறுப்புணர்ச்சியுடன் செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நீங்கள் குழுவாக சமூகமாக இருந்து இந்த சுத்தமாக நீர் தேங்குகின்ற இடங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கின்றனவா என்று பரிசோதியுங்கள். அது சிரட்டைகளாக இருக்கலாம், கோப்பைகளாக இருக்கலாம், கூரைகளாக இருக்கலாம், அதே போன்று பூச்சாடிகளாக இருக்கலாம், தொட்டிகளாக இருக்கலாம், பாவிக்காத மலசலகூடங்களாக இருக்கலாம். எனவே இவ்வாறான இடங்களில் கூட, இவ்வாறான சுத்தமான நீர் தேங்குகின்ற இடங்களில் இந்த நுளம்புகள் பெருக்கமடைகின்றது. இவ்வாறு நுளம்புகள் பெருக்கமடைகின்ற இடங்களை நீங்கள் இல்லாதொழிப்பதன் காரணமாக இந்த நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தி இந்த நோயின் பெருக்கத்தை, நோயின் பரவுதலை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் சமூகமாக இந்த சமூகத்துக்கு ஒத்துழைப்பு செய்கின்ற நபராக மாறுவீர்கள். எனவே நீங்கள் ஒரு கூட்டமாக, குழுவாக சேர்ந்து இந்த தவிர்ப்பு நடவடிக்கைகளை நீங்கள் கட்டாயம் ஈடுபடுங்கள். இதன் மூலமாக எங்களுக்கு இதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அதே போன்று காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட காலம் தாழ்த்தாது உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவ உதவிகளை நாடுவதன் மூலமாக இந்த நோய் நிலைமைகள் தீவிரமடைவதிலிருந்தும் கூட உங்களை காத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே வேகமாக தற்பொழுது இந்த டெங்கு காய்ச்சல் பரவுகின்றது. டெங்கு காய்ச்சலுடன் சேர்ந்து மற்றைய காய்ச்சல்களும் தற்போது சமூகத்தில் அவதானிக்கப்படுகின்றது. எனவே இதனை வேறு பிரித்தறிய வேண்டும். எனவே நீங்கள் மருத்துவ உதவிகளை நாட வேண்டும். குறிப்பாக இந்த சமூகம் என்ற ரீதியில் நாங்கள் உங்களிடம் பணிவாக வேண்டுகொள்கின்றோம். உங்கள் சுற்றுப்புற சூழல்களை சுத்தமாக வைத்திருங்கள். சுத்தமாக நீர் தேங்குகின்ற இடங்களை நீங்கள் இல்லாதொழிப்பதன் காரணமாக இந்த நோய் தாக்கத்திலிருந்து உங்களையும், உங்கள் சமூகத்தையும், உங்கள் குடும்பத்தையும் உயிராபத்துகளிலிருந்தும் தீவிரமான பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.